வாஷிங் மெஷின் பழுதுகளை சரிசெய்ய எளிய வழிகள். 1. மெஷின் ஆன் ஆகவில்லை. பயப்பட வேண்டாம். முதலில் மெஷினின் மேல் அட்டையை திறக்கவும். அங்கே ஒரு சிறிய ஃபியூஸ் இருக்கும். அதை மாற்றி பார்க்கவும். இது பெரும்பாலும் மெஷின் இயங்காமல் போவதற்கான முக்கிய காரணமாக இருக்கலாம். 2. தண்ணீர் நிரம்புகிறது, ஆனால் வாஷ் ஆகவில்லை. மெஷினின் பின்பக்க பேனலை திறக்கவும். அங்கே ஒரு பிரஷர் பைப் இருக்கும். அது தளர்ந்து போயிருக்கலாம். அதை மீண்டும் சரியாக பொருத்தி இருக்கவும். இது தண்ணீரை வாஷ் செய்வதற்கு முன்பு மெஷினின் உள்ளே உள்ள துணிகளின் எடையை அளவிட உதவுகிறது. 3. மெஷின் அதிகம் ஆடுகிறது அல்லது ஆடைகள் சிக்கலாகிறது. இது கிளட்ச் ஷிஃப்ட் லெவர் சரியாக வேலை செய்யாததால் ஏற்படலாம். அந்த லீவரை கண்டுபிடித்து அதை சுமார் 20 டிகிரி அளவுக்கு வளைத்து சரி செய்யவும். இது ஸ்பின் செய்யும்போது மெஷின் நிலையாக இருக்க உதவும். 4. தண்ணீர் மெதுவாக வெளியேறுகிறது. முதலில் மெஷினின் தண்ணீரை நிறுத்திவிடுங்கள். பிறகு இன்லெட் ஹோஸை அகற்றி அதில் உள்ள வடிகட்டி திரையை வெளியே எடுக்கவும். அதில் நிறைய அழுக்கு சேர்ந்திருக்கலாம். அதை சுத்தமான தண்ணீரால் நன்றாக கழுவி மீண்டும் பொருத்தவும். 5. ஸ்பின் செய்யும் போது எரர் வருகிறது. மெஷினின் பவர் விளக்கை எடுத்துவிட்டு மேல் அட்டையை திறக்கவும். அங்கே லிட் ஸ்விட்ச் இருக்கும். அது சேதமடைந்திருக்கலாம். அதை சாண்ட்பேப்பரால் சுத்தம் செய்து மீண்டும் முயற்சி செய்யலாம். தேவைப்பட்டால் புதிய ஸ்விட்சை மாற்றவும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை மெஷினை சுத்தம் செய்வது நல்லது. ஒரு துண்டில் அரை பாட்டில் வெள்ளை வினிகரை ஊற்றி அதை மெஷினில் போட்டு ஸ்பின் மோடில் இயக்கவும். பின்னர் சிறிதளவு சோப்பு மற்றும் பேக்கிங் சோடாவை சேர்த்து வாஷ் மோடில் இயக்கவும். இது மெஷினின் உள் ட்ரமை புதிது போல சுத்தம் செய்யும்.